எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் இந்த ஸ்கின் க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலா செலவே இல்லாம பெரிய கெமிக்கல் இல்லாம ஒரு க்ளோ கிடைச்சா அப்படி இருக்கும். வறண்ட சருமத்துக்கு என்ன பண்றது? ஃபேஸை க்ளோவா பளபளப்பா கவர்ச்சிகரமா ஒரு அட்ராக்ஷனா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை எல்லாமே மறைமுகமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் கொரியன் கிளாசி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா பண்ணீங்கன்னா அழகான ஒரு ஹெல்த், அழகான ஒரு விஷயம் ஃபேஸ் கிடைக்கும். என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட பொலிவோடு இருந்தாலே எல்லாமே வசீகரமாகும். இந்த கிரீன் டீ குடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பு இருக்கும், பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், ஹைட்ரேஷன் இல்லாமல் வறண்டு போகாமல் உங்களுக்கு உங்கள் ஸ்கின் பளபளப்பாக இருக்கணும். வெள்ளரிக்காய் 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்மளை ஃபேஸில் போட்டாலே போதும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் இந்த ஸ்கின் க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலா செலவே இல்லாம பெரிய கெமிக்கல் இல்லாம ஒரு க்ளோ கிடைச்சா அப்படி இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் கொரியன் கிளாசி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொரியன் கண்டுபிடிப்புகள் எல்லாரும் ஆசைப்படுற விஷயந்தான். ஸோ எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அதேமாரி கொரியன் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான, அதாவது ஆண் பெண் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தியே நம்ம ஸ்கின்னை பளபளப்பாக கிளாஸ் ஷைனாக, அதுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க, லேயராக மேக்கப் போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் தேவையில்லை. நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னே நமக்கு க்ளோ கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். வீட்டில் அரிசி இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. அரிசியை ஊற வச்ச தண்ணி, இந்த ரைஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதை டிப் பண்ணி அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்படியே சாஞ்சி உட்காந்து ரிலாக்ஸாக டீப் ப்ரீத், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் விட்டுருங்க. ஏன்னா இந்த ப்ரீத் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சொல்லுவோம் வெறும் வாட்டர் தானே நம்ம வைக்க போகிறோம், அதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா ஸ்கின் ப்ரீத் பண்ணும். அப்போ நீங்கள் ப்ரீத் பண்ணுறது ஆழ அகல அப்படிம்பாங்க. அதாவது டீப். அப்போ என்னாகும்? பிராணம் உள்ளே போகுதா? இன்றைக்கி யோகா பண்ணும் பொழுது, யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த தேகத்தில் ஒரு ஒளி உருவாகும், ஸ்கின்னுக்கு ஒரு ஓப்பன் கிடைக்கும், ப்ரீத் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்கின் ஓப்பன் ஆகும். அந்த நேரத்தில் இந்த அரிசி தண்ணி உள்ளே போகுதுன்னு வச்சுங்க இல்லையா? அங்கே தான் வேலையே நடக்கும். சும்மாலாம் ஜஸ்ட்டு தேய்ச்சாலாம் உங்களுக்கு 50% ஒர்க். பட் நல்லா அந்த தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு ஃபேனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு டீப் ப்ரீத் மட்டும் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய விஷயம். ஸ்கின் பார்த்திங்கன்னா அப்படியே மூச்சு விட தொடங்கும். அப்போ அங்கே மெலோனின் என்ன பண்ணும்? உற்பத்தி நல்லாயிருக்கும், ஷைனிங் கிடைக்கும். இந்த ஷைனிங் எங்கேருந்து உருவாகுதுன்னா இந்த பேட்டர்னில் நீங்கள் இன்ஹேல் எக்ஸேல் அழகாக பொறுமையாக நீங்கள் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு டைமும் கிடைக்கும். இதில் 2 விஷயம். ஒன்று ஸ்கின் க்ளோ கிடைக்கிது, அப்புறம் உயிருக்கு ஒரு க்ளோ கிடைக்கிது. ப்ரீத்திங் பண்ணும்போது பிரணவதேகம் உள்ள தான் கோல்டன் ஷேக் கிடைக்கும். கோல்டன் எனர்ஜி அப்படிங்கிறது தான் காற்றில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேரும்போது அட்ராக்ஷன் ஃபேஸ் கிடைக்கிது. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. மினுமினுப்பாக இருக்குது, அட்ராக்ஷனாக இருக்குது, கண்ணு மிளருது, ஃபேஸ் மிளருது, வார்த்தை மிளருது, பொலிவான ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை எல்லாமே மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட். ஸோ அரிசியை ஊற வச்ச அந்த தண்ணி தான் நீங்கள் நைட்டும் ஊற வைக்கலாம். அதேமாதிரி 1/2 அன் ஹவராவது ஊற வச்சு அந்த தண்ணியை போடும்பொழுது இந்த எக்ஸசைஸோட மீன்ஸ் இந்த ப்ரீத்திங்கோட பண்ணும்பொழுது தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த 2வது இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர், இந்த கோல்டன் க்ளோ கிடைக்கக்கூடிய விஷயந்தான். இதுவும் பார்த்திங்கன்னா அற்புதமான ரிசல்ட் கொடுத்துருக்கு. பப்பாளி, நல்ல பழுத்த பப்பாளியை வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா 2-3 பீஸ் கட் பண்ணிச்சு நல்லா மசிச்சிருங்க. அதில் 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் சுத்தமான தேனை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா சூப்பர் க்ளோ கிடைக்கும். அற்புதமான ஃபேஸ் பேக். இது சில பேருக்கு இந்த டவுட் வரும். இது பார்த்திங்கன்னா ஹேரில் பட்டுச்சுனாக்கா வெள்ளை ஆகிடுமா, முடி வெள்ளைன்னு ஆகிடுமா, நரைச்சிடுமான்னு கேட்குறீங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுமாதிரி ஆகலை. ஆனால் இந்த ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணும்பொழுது அதோட வீரியம் உங்களுக்கு இருக்காது. அதனால் பயப்படாமல் யார் வேணாலும் போடலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸ்கின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு போஷாக்கு மெலனினுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும் இந்த ஸ்கின். இதுதான் 2வது டிப்ஸ், ரொம்ப சூப்பரான டிப்ஸ். இதை அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக விட்டுடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த திங்கிங் இல்லாமல் அழகாக ரெஸ்ட் எடுக்கிற டைமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை போட்ட உடனே நீங்கள் வெளியில் போயிட வேணாம். நீங்கள் அப்படியே இருந்துச்சுன்னா அன்றைக்கி போட வேணாம். நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்க டைமில் போட்டாலே போதுமான விஷயம் தான். இதை வாஷ் பண்ணும்பொழுது ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. நல்லா வீட்டில் இருக்கிற சில் வாட்டர்ஸில் யூஸ் பண்ணாக்கா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் தான். இதுதான் சூப்பர்.
இந்த க்ரீன் டீ, அதாவது க்ரீன் டீ பற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ தான் ஒரு அவேர்னஸ் இருக்குது. இந்த க்ரீன் டீ குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பு இருக்கும், பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், அதேமாதிரி தூக்கம் நல்லா இருக்கும். ஸோ கொழுப்பு, கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிரும். இது க்ரீன் டீயோடைய சூப்பரான ஒரு ஒர்த்து. க்ரீன் டீயை நம்ம குடித்த பிறகு நம்ம என்ன ஆகும்னாக்கா, அதோடைய வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து இந்த தேன் இல்லாட்டினா தயிரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். சூப்பராக இருக்கும். இல்லை ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம். நம்ம க்ரீன் டீ குடிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரத்த ஓட்டம் இருக்கும், ரத்தம் புதுசாக இருக்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், அது வேஸ்ட்டு கூட நம்ம வந்து எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுக்கலாம், தவறு கிடையாது. ஸோ தயிர் இல்லைன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை தேன் மிக்ஸ் பண்ணால் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு யாராவது உள்ளூர பயந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தயிரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரெமடிஸ் தான். இந்த ஃபேஸை க்ளோவாக, பளபளப்பாக, அதில் ஒரு மினுமினுப்பாக, அது ஒரு கவர்ச்சிகரமாக, ஒரு அட்ராக்ஷனாக எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் மீடியாவில் இருக்காங்க, அதேமாரி ஒர்க்கில் இருக்காங்க. அவ்வளோ பேருமே ஆசைப்படுற ஒரு விஷயந்தான் இது. ஸோ எந்த விதமான டேமேஜ் இல்லாமல், பக்க விளைவுகள் இல்லாமல், நேச்சுரலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஃபேஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக இந்த க்ரீன் டீ, அதே மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம சொன்ன டிப்ஸில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து மேக்ஸிமம் வெயிலில் போனாக்கா கண்டிப்பாக டேர்ன் ஆகுது பார்த்தீங்களா. முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வெயிலேருந்து நம்ம தவிர்த்துட்டு வேறு வழியே இல்லை, நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா நீங்கள் வந்த உடனே கூல் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது, அக்கம் பக்கத்தில் சொன்னது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு கேருக்குன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். எத்தனையோ விஷயங்கள் நிறையா இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வீட்லேயே, நம்ம கிச்சன்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆக மொத்தத்தில் நம்ம பளபளப்பாக இருந்தோம்னா, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே சிரிச்ச முகத்தோட, பொலிவோடு இருந்தாலே எல்லாமே வசீகரமாகும். வறண்ட சருமம் இதெல்லாம் ஓகே சார், எல்லாமே ஓகே தான். வறண்ட சருமத்துக்கு என்ன பண்ணுறது? அது நேச்சுரலாகவே ஒரு நீர்த்தன்மை இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நிலமாக இருக்கட்டும், அதில் ஒரு நீர்த்தன்மை இல்லைன்னா வறண்டு வெடிச்சிடும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா வரப்பிரசாதமாக செய்யப்படுறது. இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அலிவேரா ஜெல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கசப்புலாம் போன பிறகு அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் 2, 3 பீஸ் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கூழ் மாதிரி நல்லா மசிச்சுட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி நம்மளை ஃபேஸில் போட்டாலே போதும். ஹைட்ரேஷன் இல்லாமல் வறண்டு போகாமல் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் பளபளப்பாக இருக்கணும், நீர்த்தன்மையோடு இருக்கணும், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்டாக ஸ்கில்லியாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த கற்றாழையும் நம்ம வெள்ளரிக்காவும் சேர்ந்து வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு பண்ணுறதை விட நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து இன்னொரு ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாம்பார், ரசம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஈஸியாக கொண்டு போகலாம். ரொம்ப டஃப்பாக இல்லாமல், கொஞ்சம் வெறி கொண்டு பண்ணாமல், நார்மலாக நம்ம ஸ்கின், ஏன்னா சாஃப்ட் ஸ்கின் இல்லையா, அழகாக பண்ணிங்கன்னா அழகான ஒரு ஹெல்த்து, அழகான ஒரு விஷயம் ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்ய போகிறோம். அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.